ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 433. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 376244. இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 248 இந்த 3 நம்பர் தான் ரிப்பீட் ஆகும் இந்த மந்த்து பொறுத்த வரைக்கும். இப்போ இங்கே 845, 240, 181 இதெல்லாம் முதல் 3 டிஜிட் நம்பர். இங்கே வந்து 248 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இங்கே எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்ட் நம்பர் 272, அதுக்கடுத்து நான் 465, அதுக்கடுத்து நான் 978. இங்கேயுமே 2, 4, அதுக்கடுத்து நான் 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போது இன்னைக்கான நம்பரே வந்து 244 ஃபுல்லாகவே 2, 4 இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 8 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுக்கிற நம்பர் 2, 4 இருந்தால் 8 பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். 2, 4, 8, 2, 4, 8. இப்போ இன்னைக்கான நம்பர் 2, 4, 4. 8 இல்லாததுனால 8 மட்டும் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஜென்ரலாக எடுத்த நம்பர். இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டில் 376244 இதான் 6 டிஜிட் நம்பர். இதில் முதல் டிஜிட் நம்பர் 3. இப்போ இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா 315068, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 007. இப்போ இங்கே வந்து 329 312, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 020. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டு 376244. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் 3 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ஏபிசி போர்ட்டில் 0 இருக்கும். ஓகேவா? இங்கே 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 0. இங்கே 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டில் 2 தடவை 0. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டில் முதல் டிஜிட் நம்பர் 3. அப்போ நாளைக்கான ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு போர்ட்டில் 0 பாஸ் ஆகணும். நான் வந்து பி போர்ட்டில் இந்த நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த்து சார்ட் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஜிட் நம்பர் 3ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி போர்ட்டில் 0. ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 3னா அதுக்கு அடுத்த நாள் ஏசி போர்ட்டில் 0. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்லேயும் ஃபஸ்ட்டு டிஜிட் நம்பர் 3. அப்போ நாளைக்கான ரிசல்ட்லையும் 0 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து பி போர்ட்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு எடுக்கிற நம்பர் தான். இதில் 3 மெத்தடுமே இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ இன்னைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 244. இதில் ஏ போர்ட் நம்பர் 2. இப்போ இந்த மந்தில் ஏ போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 295, அதுக்கு அடுத்த நாள் 385, 272, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 465. இப்போ இன்னைக்கான நம்பர் 244. 2 இருக்கும்போது இங்கே அடுத்த நாள் 5 சி போர்ட்டு பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 2னா 5. இப்போ இங்கே வந்து 2ன்ற நம்பர் இருக்குது இன்னைக்கான ரிசல்ட்டில் முதல் டிஜிட் நம்பர். அப்போது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 5 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்ட்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மூணாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு எடுத்த நம்பர் தான். ஏ போர்டில் 2 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 2, 5, 2 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 5. இன்னைக்கான ரிசல்ட்டு ஏ போர்ட் நம்பர் 2. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 5 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்டில் 5, பி கேல்குலேஷன் 0, சி போர்ட்டில் 8. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 508 மட்டும்தான். அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 50, பிசி 08, ஏசி பார்த்தீங்கன்னா 58. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 5, பி போர்டில் 0, சி போர்டில் 8, பாக்ஸ் வந்து 508. இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.